நாங்க 2 பேரும் காதலிச்சோம். சுமிதாவும் நானும் ஒரு நாள் அவங்க வீட்ல உணவு அருந்திட்டு இருக்கும்போது, நான் ஏற்கனவே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில்க் சுமிதாவின் காதலையே தூக்கி எறிந்த ஒருவர் யார்? அந்த ஒருவர் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மறைந்த திரைப்பட இயக்குனர் வேலு பிரபாகரன் அவங்க தான் சில்க் சுமிதாவின் காதலையே தூக்கி எறிந்தவர் என்ற செய்தி இப்போ சோசியல் மீடியால ரொம்ப வைரலாக பேசப்பட்டு வருகிறது. இயக்குனர் வேலு பிரபாகரன் கடந்த சில நாட்களாக உடல் பாதிக்கப்பட்டு இருந்தார். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்று வந்தார். இந்த நிலையில சிகிச்சை பலனின்றி ஜூலை 18 வந்து காலமானார். அவரது மறைவுக்கு திரையுலகினர் அனைவருமே இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். ஒளிப்பதிவாளராக தன் வாழ்க்கையை துவங்கிய வேலு பிரபாகரன் இயக்குனர் மற்றும் நடிகர் என பல பரிமாணங்களிலேயும் பிரபலமாக இருந்தார். கடந்த 1989 ஆண்டு நாளைய மனிதன் படத்தில் இயக்குனராக அறிமுகமானார். அசுரன், ராஜகாளி, கடவுள், சிவன், புரட்சிக்கார் என பல படங்களையும் இயக்கியுள்ளார். இவரின் இறப்பு செய்தி சமூக வலைதளங்களிலேயும் ஒரு வைரலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் வேலு பிரபாகரன் சினிமாவில் பிரபலமாக இருந்த காலத்தில் நடிகை ஜெயாதேவி என்பவரை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார். அந்த திருமணம் நீண்ட நாட்கள் நிலைக்கவில்லை, விவாகரத்தில் தான் முடிஞ்சிச்சு. சோ அதை தொடர்ந்து கடந்த 2017 ஆண்டு தன்னுடைய 60வது வயதுல நடிகை ஷெர்லி என்பவரை 2வது திருமணம் செய்து கொண்டார். அந்த ஷெர்லி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, வேலு பிரபாகரன் இயக்கிய காதல் கதை என்கிற திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்திருந்தவர். இந்த திரைப்படத்தில் பணியாற்றும் பொழுது இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறி பின்பு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இதற்கிடையில தான் இயக்குனர் வேலு பிரபாகரன் ஜெயாதேவியை திருமணம் செய்யும் முன்னர் நடிகை சில்க் ஸ்மிதா அவரை காதலிப்பதாகவும் கூறியுள்ளார். ஆனால் அதற்கு முன்பே ஜெயதேவிக்கு வாக்குறுதி கொடுத்திருந்ததுனால சில்க் சுமிதாவின் காதலை என்னால ஏற்க முடியல, அதனால நான் மறுத்து விட்டேன் என்கிற கதையும் உள்ளது. நான் நினைத்திருந்தா சில்க் சுமிதாவினை காதலை ஏற்றிருந்திருக்கலாம். ஆனாலும் ஜெயதேவிக்கு கொடுத்த வாக்குறுதியை என்னால மீற முடியல. அதனாலதான் சில்க் சுமிதாவின் காதலை ஏற்க மறுத்து நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஜெயாவுங்கிறவள. சோ இந்த செய்தி தற்போது சமூக வலைத்தளங்களில ரொம்ப வைரலாக பேசப்பட்டு வருகிறது. சோ உங்களுக்கு சில்க் ஸ்மிதாவை ரொம்ப பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க. அவங்க நடிச்ச மூவி எது ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க.